ஸ்ரீ சாய்ராம். என் அன்பார்ந்த சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம். நம் சாய்பாபா அவர்கள் தினம் ஒரு சாய் பக்தரின் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி வருகிறார்கள். அந்த வழியில் இங்கு ஒரு சாய் சகோதரியின் வாழ்க்கையில் சாய்பாபா நிகழ்த்திய அற்புதத்தை இந்த பதிவின் மூலம் காண்போம். தினம் தினம் ஒரு சாய்பாபா அற்புதம். அந்த சாய் சகோதரி கூறுகிறார், ஓம் சாய்ராம். அனைவருக்கும் என் வணக்கம். நான் சிறு வயது முதல் நான் சாய் பக்தியாக இருந்தேன். இப்போது நான் மல்டி நேஷனல் கம்பெனியில் வேலை பார்க்கிறேன். நான் வாழ்க்கையில் இப்போது நன்றாக செட்டில் ஆகிவிட்டேன். ஆனால் சாய்பாபாவை பற்றி சிறு வயதில் எனது சகோதரி மூலமாகவே நான் அறிந்து கொண்டேன். இப்போது எனக்கு எந்த கடுமையான பிரச்சனைகளும் கிடையாது. ஆனால் கல்லூரி நாட்களில் சில பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். சாய்பாபாவின் ஆசீர்வாதத்தால் எப்படியோ சமாளித்து விட்டேன். நான் வகுப்பில் மிகவும் நன்றாக படிப்பேன். நான் வகுப்பில் டாப்பராக ஒருவராக இருந்தபோதும் எனது ஆங்கில புலமையில் எந்த நிறுவனமும் சேர முடியவில்லை. கடந்த ஆண்டு எனது கல்லூரியில் நான் ஒரு நேர்காணலில் கலந்து கொண்டேன். முழுமையாக பலன் கிடைக்கவில்லை. நான் அடிக்கடி அழுதேன். என் கல்லூரி நாட்களில் பல நேர்காணலில் கலந்து கொண்டேன். நான் கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு சாய்பாபாவின் ஆசீர்வாதத்தால் நான் மல்டி நேஷனல் கம்பெனியில் எனக்கு அங்கே வேலை கிடைத்தது. அதன் பிறகு இப்போது 5 வருடங்களாக மல்டி நேஷனல் கம்பெனியில் தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறேன். இதுவரை சாய்பாபாவின் ஆசீர்வாதத்தால் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. எனக்கு 2 ஆண்டுகள் முன்பு திருமணம் நடைபெற்றது. அப்போது திருமணம் நடந்து முடிந்த பிறகு 6 மாதத்துக்கு பிறகு நானும் என் கணவரும் தற்போதைக்கு குழந்தை வேண்டாம் என முடிவு செய்திருந்தோம். ஆனால் எனது மாமியார் என்னை மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அழைத்து சென்றார்கள். அப்போதுதான் எனக்கு நானும் என் கணவரும் 1 ஆண்டு காலம் குழந்தை வேண்டாம் என்று இருக்கின்ற விஷயத்தை டாக்டரிடம் கூறினேன். டாக்டர் பரிசோதனை செய்த பிறகு கூறினார், உனக்கு PCOS இருப்பது தெரிய வருகிறது. இது இருந்தால் குழந்தை பிறப்பதில் தாமதமாகும் என்று மருத்துவர் கூறினார். நான் பல மருந்துகளை வைத்திருந்தேன். குழந்தை வேண்டாம் என்று முடிவு செய்திருந்த திட்டத்தை நாங்கள் கைவிட்டு 6 மாதத்துக்கு முன்பே குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தேன். PCOS பற்றி நான் மிகவும் பயந்தேன். எனக்கு குழந்தை பிறக்காதோ என்று நினைத்தேன். அந்த நேரத்தில் எனது சகோதரி என்னிடம் சாயின் 9 வேலன் விரதம், நவ குருவர் விரதம் வேண்டும் என்று கேட்டார். அந்த விரதத்தை ஆரம்பித்தேன்.
வியாழன் தோறும் சாய்பாபா கோவிலுக்கு சென்றேன். நான் கோவிலில் இருந்தபோது மிகவும் அமைதியாக உணர்ந்தேன். சாய்பாபா என் மனதுக்கு மிகவும் நெருக்கமானவர். இது மிகவும் ஊக்கமளிக்கும் விஷயமாக எனக்கு எனது 7வது வார விரதத்தின் போது தொடர்ந்து நான் 8வது நாள் விரதம் செய்து சாய் நாமத்தை 1008 முறை எழுத ஆரம்பித்தேன். சாய்பாபாவிடமிருந்து நிறைய நேர்மறையான பதில்களுடன் நான் முடித்தேன். இந்த நாட்களில் சாய்பாபா எனக்கு ஆசீர்வாதம் செய்து எல்லாமாக மாறினார். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம் என என் உதடுகள் கூறிக்கொண்டே இருந்தன. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் உணர்ந்தேன். 9வது வியாழன் விரத நாளில் நான் எனது வீட்டில் பரிசோதனை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. எனக்கு நேர்மறையான முடிவு கிடைத்தது. அந்த தருணத்தில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். நான் டாக்டரிடம் சென்று பரிசோதனை செய்து கொண்டேன். நான் பரிசோதனை செய்த முடிவு நேர்மறையாகவே இருந்தது. குழந்தை கர்ப்பம் தரித்திருப்பதாக டாக்டர் கூறினார். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். பலவீனமாக இருக்கிறது, எதுவும் நடக்கலாம் என்று சொன்னார்கள். தினமும் இரவில் சாய்பாபா உதியை என் வயிற்றில் தடவி நான் என் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சாய்பாபாவிடம் முழு மனதுடன் பிரார்த்தனை செய்து கொண்டேன். 2 வாரங்களுக்கு பிறகு நான் செக்கப் செய்தேன். என் குழந்தை இதய துடிப்பை நான் கேட்டேன். இது உண்மையில் இந்த உலகிலேயே மிகவும் ஆச்சரியமான விஷயம். நான் சாய்பாபா கோயிலுக்கு சென்று கண்ணீருடன் மிகவும் நன்றியை தெரிவித்தேன். சாய்பாபா அவர்கள் என் கோரிக்கை நிறைவேற்றி தந்தார்கள். சாய்பாபா அவர்களுக்கு மிக்க நன்றி. சாய்பாபா அவர்கள் என் குழந்தையும் என்னையும் ஆசீர்வாதம் செய்தார்கள். நான் சாய்பாபாவை மிகவும் நேசிக்கிறேன். சாய்பாபா உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் நீங்கள் ஆசீர்வாதமும் அருளும் செய்ய வேண்டும். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் என அந்த சகோதரி தனது பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த சாய் சகோதரியும் அவர் குழந்தையும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்வோம். அனைவரும் சாய்பாபாவை வணங்கி சாய்பாபாவுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.